வணக்கம். தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் சஞ்சீவ்குமார் நடித்து குல்சருடைய இயக்கத்தில் 1972 வந்த படம் தான் போசிஸ். இந்த படத்தை பற்றி இந்த படத்தோட கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இடையில பாலா சார் தான் சொல்லியிருப்பார். போசிஸ்னு ஒரு படத்தை பார்த்து நான் இந்த நைட்டு 2 நாளாக அழுதுகிட்டே இருந்தேன். 2 நாளாக அழுது கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு. என்னுடைய அசிஸ்டண்ட்லாம் பார்த்துட்டு என்ன கண்ணெல்லாம் வீங்கிருக்குன்னு கேட்கும்போது தான் இவ்வளோ ஒரு படம் பார்த்தேன், அழுதுகிட்டே இருந்தான், அதனால தான் கண்ணு வீங்கிடுச்சுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவங்க கேட்டிருப்பாங்க, படம் பார்த்துட்டு யாராவது அழுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் பாலா சார் சொல்லியிருப்பாரு, எனக்கு அழுவ வருத அப்படிம்பார். அப்படின்னா ஒரு சினிமா எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு சினிமாங்கிறது அதோடைய தாக்கங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஆர்ட் ஃபிலிம், அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். போசிஸ் 2 பேருமே பேசாமல் சஞ்சீவ்குமாரும் பேச மாட்டார், கதாநாயகி அவங்களும் பேச மாட்டாங்க. இப்போ அவங்க போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ஒரு கடத்தருக்கு போயிட்டு அங்கே ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திரும்பி வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரவுடி பேர் அதுகிட்ட போய் கலாட்டா பண்ணுவாங்க. கலாட்டா பண்ணுறதை பார்த்துட்டு சஞ்சீவ்குமார் போய் அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு இவங்க வீட்டில் ஒரு சைக்கிளில் கூட்டிகிட்டு விடுவாங்க. அப்போ வர வரைக்குமே இவனுக்கும் பேச தெரியாது, அவளுக்கும் பேச வராது, இவருக்கும் பேச வராதுங்கிறதுனால அந்த பொண்ணை என்ன நினச்சிக்கும், நமக்கு தான் பேச வரல, அவர் நல்லா பேசுவார் அப்படின்னு நினச்சிக்கும். இவர் என்ன நினச்சிக்குவாரு, நமக்கு தான் பேசுறாருல, அந்த பொண்ணு நல்லா பேசும், நமக்கு வேண்டி தான் சைக்கிள் காட்டுறா அப்படிங்கிற போல் இவர் நினச்சிக்குவார். இப்போ மாற்றி இப்போ நேராக வீட்டில் கூப்பிட்டு விட்டுருவாங்க. இந்த பொண்ணு வெளியில் நிற்க வச்சுட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லும். என்ன சொல்லுவேன்னா, அந்த கிடத்தக்குள்ள 2 பேரும் என்கிட்ட கலாட்டா பண்ணாங்க, அப்போ இவர் தான் என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தார் அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணி அப்படிங்கிற போல் அந்த பொண்ணு சொல்லும். அப்படியே வெளியில் நிற்கிறாங்க, போய் பாருன்னு சொல்லும்போது தான் வெளியில் போய் பார்த்தா இவர் நிற்பார், சஞ்சீவ்குமார். அவர் நிற்கும்போது அவரை உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. உள்ளே போய் உட்காரும்போது அப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வராரு. இப்போ இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் பிடிச்சி போகுது. அப்படி இருக்கும்போது கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்காந்தா, இப்போ அந்த பொண்ணுடைய அம்மா இவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கும்போது அவங்க சொல்ல இவர் அதுக்கான ரெஸ்பான்ஸே இருக்காது. இவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதும் இவர் காதில் விடாது. இவர் ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க சொல்கிறதே காதில் வாங்க மாட்டார். அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடும், அவங்க சொல்கிறது அவர் கேட்கலையா இல்லை எந்த ரியாக்ஷன் பண்ணலையா அப்படிங்கிற போல் அவரே பார்க்கும்போது அவங்களுக்கு திரும்ப அவங்க கேட்பாங்க. ஹிந்தி படம் தான், நம்ம படத்துக்கு மொழிகள் தேவையில்ல, உணர்வுகளால் ஆனதான ஒரு படம்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா இவரை பார்க்கும்போது ஷாக் ஆவாங்க, நம்ம சொல்கிறது ஒருவேளை கேட்கலையா அப்படிங்கிற போல் அவங்களோட ஹிந்தியில் பேசும்போது அவர் இது பார்த்துட்டு என்னம்பார். அப்போ தான் அவர் சொல்லுவார், இந்த ஆக்ஷன் காட்டி பேச முடியாது அப்படின்னு சொல்லுவார். பயங்கர எமோஷனலாக இருக்கும். அந்த ஓப்பனிங்கே அது போல் எடுத்திருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு உள்ளே போயிருப்பான். என்னென்னா அந்த பொண்ணுக்கு இவனும் பிடிச்சி போயிடும். இவங்க வரும்போதே பேசிட்டு வரதெல்லாம் பிடிச்சி போயிடுவான். உள்ளே போயிட்டு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு போட்டு எடுத்துகிட்டு வரும்போது தான் வெளியில் கொண்டு வர காஃபியை இந்த சீனை நீங்கள் பார்க்கணும். வெளியில் கொண்டு வரும்போது சஞ்சீவ்குமார் அவங்க அம்மா தான் சொல்லுவாங்க, அவரும் உன்னை போல தான், அவருக்கு பேச வராது, காது கேட்காது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு பயங்கர எமோஷன் ஆகிடும். அதுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, 2 பேரும் இப்படி அப்படிங்கிற போல் அவங்களுக்கு அப்போயே ஒரு விஷயம் தோணிடும். அதுக்கப்புறம் வேண்டாங்கிற போல் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்து பேசி 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அந்த பொண்ணுக்கு பிடிக்காத போல் ஆகிடும். இதில் ஒரு முக்கியமான சீனு அப்படி என்னன்னு வச்சுக்க, இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போனதும் உள்ளே போய் காஃபி போட்டு கொண்டு வருவா. அந்த காஃபி போட்டு கொண்டு இவர்கிட்ட கொடுக்க வரணும். அந்த காஃபி கொண்டு கொடுக்க வரும்போது அவங்க அம்மா அப்போ தான் சொல்லுவாங்க, அவருக்கும் பேச முடியாதுன்னு சொல்லும்போது இவன் அந்த காஃபி கொடுக்கும்போது அப்படியே அந்த கொடுக்காம முன்னாடி இழுத்துக்குவான். பின்னாடி இழுக்கும்போது அவர் டக்குன்னு எழும்பி போய் அந்த காஃபி பிடிச்சிக்குவார், இவராக பிடிச்சி எடுப்பார். அந்த இடம் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னென்னா அந்த அந்த லவ் இருந்தது இப்படி சொல்லும்போது அவங்க பிரியறதுக்கு வரும்போது இவர் எழும்பி போய் அந்த காஃபியை பிடிப்பார். ரொம்ப என்னென்னா என்னை விட்டுறாத அப்படிங்கிற போல் அது இருக்கும். இப்போ அடுத்தடுத்த நாள் பேசி பழக ஆரம்பிப்பாங்க. ஒரு அடுத்த நாள் பார்க்க வரும்போது ஒரு ரிங் வாங்கிட்டு வருவார். ரிங் வாங்கிட்டு அவங்கள்ட்ட கையில் போட்டு விடலாம் அப்படிங்கிற போல் இவரை போகும்போது அந்த பொண்ணு ரிங்கை போட்டு விடலாம் அப்படின்னு உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டும்போது அந்த பொண்ணு ஆச்சரியமாக பார்க்கும். ஆச்சரியமாக பார்த்து தான் இவர் எடுத்தது என்னன்னு பார்க்கும்போது ரிங்காக இருக்கும். இது எடுத்து கையில் போட போகும்போது அவள் கையை இழுத்துக்குவாள். கையை எடுத்துக்கிறதுனால உடனே இப்படி பார்ப்பான். அந்த மூஞ்சை பார்த்துட்டு என்னாச்சுங்கிற போல் பார்க்கும்போது தான் அந்த ரிங்கு டக்குன்னு கீழே விழுந்துடும். கீழே விழுந்த இவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து கொடுக்கும். அந்த பொண்ணு சொல்லும், எனக்கும் நானும் பேச முடியல, நீயும் பேச முடியல, நமக்கு நாளைக்கு குழந்தை பிறந்தா அதுவும் ஒரு வேலை இப்படி இருந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தினால தான் அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லும். இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவன் மறுத்து ஒரு வார்த்தை கூட கம்பல் பண்ண மாட்டார் சஞ்சீவ்குமார். உடனே சரின்னு தலையாட்டிக்கிட்டு இவங்க பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவார். பாக்கெட்டில் வைக்கும்போது கீழே விழுந்துடும். இவங்க அதுக்கப்புறம் அந்த இதில் சைக்கிள் எடுத்துகிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி போகும்போது அந்த ரிங் கீழே விழுந்துருக்கும், மிஸ் ஆகிருக்கும்.
திரும்ப பாக்கெட்டில் கை விட்டு பார்க்கும்போது ரிங் இருக்காது, கீழே விழுந்து கிடக்கும். அது எங்கே காணோன்னு தான் அந்த பொண்ணு திரும்பி பார்த்து அது ரிங்கை போய் எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்து ஒரு கையில் கொடுக்க போகும். ஒரு கையில் கொடுத்து ஒரு பாக்கெட்டில் வைக்க போடுவார், கையை நீட்டும் போடு. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற போல முடிவு பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கும். அந்த குழந்தை பிறந்ததும் இவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். குழந்தை பேசாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற போல் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஆனால் அந்த குழந்தை பேசுதா பேசலையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா காதும் கேட்காது, வாயும் பேச முடியாதுன்றதுனால அந்த குழந்தை அழுவுதா சத்தமும் உங்களுக்கு கேட்காது. எப்படி என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது. இவங்க நைட்டு படுத்து தூங்கினா கூட அந்த குழந்தை எழுந்துச்சு போனால் கூட இவங்களுக்கு தெரியாது. அப்படி தான் ஒரு நாள் வந்து பயங்கர மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை குட்டிக்கு அழுவ ஆரம்பிச்சிடும். அழுதுகிட்டே இருந்து காதில் விழாமல் தூங்கிட்டே இருந்துருவாங்க. தூங்கிட்டே இருந்ததுக்கப்புறம் அந்த நல்ல மழையில் அந்த குழந்தை அப்படியே வெளியில் எழும்பி போய் அந்த மழையில் வந்து இறந்து போயிடும். அதுக்கப்புறம் பயங்கர சங்கடமாயிடும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது இன்னொரு குழந்தை பிறந்து அதை வந்து நல்ல முறையில் வளர்ப்பாங்க. வளர்த்து எடுத்து அவங்க பெரிய ஆள் ஆகி வரும். இவங்களுடைய அப்பா சஞ்சீவ்குமார், அந்த குழந்தையோட அப்பா தான் சஞ்சீவ்குமார். அவர் தான் படத்தோட கதாநாயகன் இருக்கார்ல. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நேர்மையான தொழிலாளி தான். அவருக்கு பெரிய வேலை கிடைக்கணும்னா அவர் கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் ரொம்ப நேர்மையாக செய்வார். அவரோட நேர்மையை பார்த்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஷூக்கு வந்து பாலிஷ் போட சொல்லுவார். அவனுடைய வேலையை பார்த்துட்டு ரொம்ப நேர்மையாக இருக்காமல் சொல்லிட்டு இவனை வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போய் அவருடைய ஒரு ஃபேக்ட்ரியில் வேலைக்கு சேர்த்துக்குவார். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கான ப்ரொமோஷனை கொடுத்து அவனையும் வந்து ஒரு பெரிய தொழிலாளியாக கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பாரு. அப்புறம் இவரோட நேர்மையெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் அந்த முதலாளி என்ன சொல்லுவார், இவரை கூப்பிட்டு ஒரு சம்மந்தம் பேசுவார். எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அதை வந்து உங்களுடைய பையனை கட்டி தரணும்னு சொல்லுவார். இப்போ அந்த சஞ்சீவ்குமாருக்கும் பேச முடியாது, அந்த பொண்ணுக்கும் பேச முடியாது. உங்களுடைய பையன் வந்து நல்லா தான் இருப்பான். இவர் ஒத்துக்குவார். உங்கள் இடத்துல சம்மந்தம் வைக்கிறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருந்த போல் அவர் கையை பிடிச்சி இது பண்ணிவிட்டு ஒத்துக்குவார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போயிட்டு அந்த பையனையும் கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வந்து பேச வரும்போது தான் அந்த முதலாளியோட பொண்ணை வந்து வெளியில் கூப்பிட்டு வருவாங்க. அப்படி வெளியில் கூப்பிட்டு வரும்போது அப்போ தான் தெரிய வரும், இவரோட பொண்ணுக்கும் பேச்சு வராதுங்கிறது. இவருக்கு பேச்சு வராதுன்னு சொன்ன உடனே அந்த பையன் சஞ்சீவ்குமாரோட பையன் என்ன பண்ணிடுவான், கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்கள வந்து ஒரு மாதிரியே சொல்லிட்டு போயிடும். அந்த அப்பனால் பொறுத்துக்கவே முடியாது. ஏன்னா அவர் முதலாளி, அவர் ரொம்ப நேர்மையானவர், இவ்வளோ அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதையும் தாண்டி அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கும்போது நீ ஏன் ரிஜெக்ட் பண்ண அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது வந்து அவங்க அப்பனுக்குள்ளே இருக்கும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட வந்து கேட்பார், அவங்க பேச முடியாது, அதை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்பான். உடனே ஒரு கோவம் வந்துடும். நான் இல்லை, உங்கள் அம்மா இல்லை, எப்படி ஒன்றா வளர்த்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கர கோவப்பட்டு அந்த பையனை அடிச்சிடுவார். அடித்ததுக்கப்புறம் அந்த பையன் வந்து அதை உணர்ந்துக்குவான். அப்பா வந்து அப்படி தான், அம்மா அப்படி தாங்கும்போது நம்ம ஒரு அவமதிக்கக்கூடாது அப்படிங்கிற போல் அதில் உள்ள இருக்க விஷயத்த வந்து புரிஞ்சுக்குவான். தான் அப்பா அம்மாங்கிறது இல்லை நான் ஆகிடுமா அப்படிங்கிற போல் நினச்சிட்டு அதை உணர்வுபூர்வமாக என்ன பண்ணுவான், கடைசியில் வந்து அதை ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவான். இதுதான் அந்த படத்தில் வந்து அதாவது அதிக வசனமும் இல்லை, டைலாக்கும் இல்லை, பேக்ரவுண்டு மியூசிக் மட்டும் அப்பப்போ வந்துட்டு போகும். அந்த படம் வந்து கண்கலங்கான காரணம் அதுதான். ஒரு வசனம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அந்த படத்தை வந்து அப்படி எடுத்திருப்பாங்க. முதல்ல அந்த ஒரு இயக்குனருக்கு தான் வந்து நம்ம இது பண்ணணும். ஏன்னா இப்படி ஒரு கதையும் இல்லை, வசனமும் இல்லை, இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணணும்ல. அப்படி எப்படி யோசிச்சிருப்பாரு நீங்கள் பாருங்களேன். அப்படிங்கும்போது இந்த படத்தை அப்படி எடுத்துகிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு தான் வந்து உண்மையிலேயே ஒரு ஆர்ட் ஃபிலிமு இப்படி தான் படம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்காட்டாக வந்து அந்த படம் இருந்துச்சு. அது போல தான் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு தான் பாலா சார் வந்து நான் அழுதுகிட்டே இருந்தேன், கண்ணெல்லாம் வீங்கி போயிடுச்சுன்னு சொல்லுவார்ல, அது இந்த படம் தான் கோசிஸ். அந்த கோசிஸ் படம் வந்து ஒரு ஹிந்தி படம் தான்.